రోజు అయితే குட் மார்னிங், வணக்கம், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. கிளம்பியாச்சு. லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், பட் நம்ம பண்டிதர் லேட்டாக வராங்களாம். 10:30 மணிக்கெல்லாம் எந்த பார்த்தீங்கன்னா சுண்டலே ரெடி ஆகலை. ஸோ பாருங்கள், இப்போ மணி வந்து இன்னும் 11 கூட ஆகலை. ஸோ பாருங்கள், நம்ம சுண்டல் சூப்பராக ரெடி. ஸோ அதர் நல்லா வேஷ்டி சட்டை போட்டு ரெடி ஆயிருக்கேன். நான் சாயங்காலமாக தான் புடவை கட்டலான்னு இருக்கேன். இப்போ சுடிதார் தான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம சூப்பர் சுண்டல் காரசாரமாக ஈவினிங் கல்ச்சுரல்ஸ் உண்டு. ஸோ நல்லா கார்னிஷ் பண்ணி கண்ணாதேந்தி அது மூடி 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 எடு மூடி மூடி ஆளாளுக்கும் ஒவ்வொரு பிரசாதம் எடுத்துகிட்டு வராங்க. கண்ணா இன்றைக்கி வெயிட்டு எனக்கு பயம் இவ தூக்குனாக்கா. ஸோ நிறைய பிரசாதம் இருக்குது, நிறைய பிரசாதம் இருக்குது. மணி 11. ஸோ விநாயகரை வந்து இன்னைக்கு காலையில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. கௌரி கணேஷ். கண்ணா வெயிட், நான் வரேன் இரு. அது கரண்டியும் வேணும். அதுக்கு புடவை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரியல கட்டுவா நான். ஹோப்ஃபுல்லி கட்டணும். வாவ், மோதக். எனக்கு தெரியும். Here you can. எப்படி நம்ம லுக்கு 1.5 வருஷம்
பொறுத்து இன்றைக்கி தான் நான் புடவை கட்டுறேன். அண்ட் இந்த புடவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிறதே மொத்தமாக 4 புடவை தான். அந்த 4 புடவையில் இதுதான் என்னோடய ஃபேவரெட். ஸோ இது வந்து ஃபேப் இண்டியாவில் வாங்கின போல் என்ன மாதிரி இது வந்து வாங்கி இருக்கும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே, இல்லை 10 வருஷம் கூட இருக்கல, எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஸோ என் கசின் கல்யாணத்தில் வாங்கினேன். ரிசப்ஷனில் ஒரு கேஷுவல் ரிசப்ஷன் பாருங்கள், ஒரு கெட் டுகெதர் ரிசப்ஷன் கூட இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆஹாஹா, இது கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி, கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே இருக்கும். அண்டு கலர் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ரெட். ஸோ இப்போ ஈவினிங்க்கு இது தான் கட்டிகிட்ருக்கேன். மத்தியானம் செம்ம பிரசாதம், பாட்லுக்கு கொட்டுன்னு அவ்வளோ பிரசாதம். எல்லாமே நமக்கு விசிட்டர்ஸும் இருந்தாங்க, நம்ம வீட்டுங்க விட்டுட்டு விசிட்டர்ஸும் இருந்தாங்க, செக்யூரிட்டி, மெயின்டெனன்ஸ் எல்லாருக்குமே பரிமாறியாச்சு. அவ்வளோ பிரசாதம். அண்ட் சாமி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்பா கண்ணே பற்றும் போல இருக்குது, பியூட்டிஃபுல். ஸோ மத்தியானமாக நாங்கள் வீட்டுக்கு வந்ததே 3 மணி தான். அப்புறம் 4 மணிக்கெல்லாம் மீட் பண்ணலான்னு இப்போ 5 மணி ஆகி போச்சு, முடியல, உட்காந்துட்டேன் பாருங்கள். சரி, இன்றைக்கி பிளான் படி இன்றைக்கி கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் பண்ணிடலாம். நாளைக்கு காலையில் 4-5 மணிக்கு ஊருக்கு கிளம்பணும். எங்கே பேக்கிங் பண்ணுறது? ஸோ இப்போ போனால் வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு 11 மணி மினிமம் ஆகிடும். இன்றைக்கே விசர்ஜனம் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கல்ச்சுரல்ஸ் இருக்குது. ஸோ லேசாக தூரிட்டு நின்றுருக்கு. ஸோ ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருக்குது கடவுள். அண்ட் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்றதுக்கப்புறம் தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், என்ன லக்கு, நம்ம தப்பிச்சோம். இன்றைக்கி எல்லாருமே புடவை தான் கட்டிட்டு வரணும், சாய்ஸே இல்லை. அண்ட் நான் வந்து இந்த புடவை நான் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு கல்யாணத்துக்கு ஒரு புடவை எடுத்து வச்சேன், கூடியே இதுவும் எடுத்து வச்சேன். இது பார்த்திங்கன்னா நல்லா அயனெல்லாம் போட்டு நீட்டாக கிறிஸ்பாக ரெடி டு வேர். ப்ளவுஸும் வந்து எனக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப லக்கி இன்றைக்கி. இது வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசருக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வெளியில் போயிருக்காங்களா, வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பிரசாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிச்சன் வைண்டப் பண்ணுற வேலை இல்லை. ஸோ லக்ஷ்மி வந்து ஃபுல்லாக பாத்திரம் கழுவி கொடுத்துட்டா. ஸோ ஃபுல் க்ளீன். ஸோ ரிலாக்ஸாக காலையில் எழுந்திரிச்ச உடனே கிளம்ப வேண்டியது. ஊருக்கு போகும்போது இந்த கிச்சன் வைண்டப் பண்ணுற வேலை வேறு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு கிளம்புறதுனால இன்றைக்கி இவ்வளோ ப்ரோக்ராம் வச்சுட்டு நமக்கு சமையல் வேலை இல்லாதன்னு இருக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங். இன்றைக்கி நான் தான் ஆங்கரிங். என்ன ஆங்கரிங் பண்ண போகிறோனோ, டைம் பாஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆங்கரிங் பண்ணுறது, மைக்கில் பேசுகிறது, ஸ்டேஜில் இருந்துட்டு. ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாம் கேட்குறாங்களே ஒரு ஃபீல். அது மைக்கில் பேசும்போது வாய்ஸ் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த எக்கோ வர ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன தான் இருந்தாலும் புடவை கட்டுறதுக்கு இவ்வளோ நான் யோசித்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இனிமேல் ரெகுலராக புடவை கட்டணும். ஸோ ரொம்ப எனக்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐயோ தூடுற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது, பார்ப்போம். பாருங்க பியூட்டிஸ் என்ன அழகாக பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸு போட்டு ரெடியாக இருக்காங்க பசங்க. பசங்கெல்லாம் பயங்கர ஜாலி. என்ன பண்ணுறாங்க? ஹலோ, வெனம் டிஷர்ட், வேறு டிஷர்ட்டே இல்லையா? பசங்க எல்லாம் கூத்து, நமக்கே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வீட்டில் நம்ம தனித்தனியாக பண்டிகை பண்ணுறது வேறு, இந்த மாதிரி சேர்ந்து கம்யூனிட்டியாக ஒரே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ பசங்க ஃபுல் டைம் பாஸ் இன்னைக்கு ஃபுல். நேற்றுலேருந்து வணக்கங்கள், குட் மார்னிங். 4 o'clock குட் மார்னிங். 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 12 மணிக்கு தூங்குற மாதிரி தூங்கி ஸோ வீட்டுக்கு வரதுக்கு நேற்று ஒரு 10-10:30 மணி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பேக்கிங்கே பண்ணேன். இப்போ பாருங்கள் கிளம்பிட்டோம். மணி இப்போ கரெக்டாக 4:30. ஸோ எனக்கு பரவாயில்ல, ஒரு 2-3 ஹவர் தூங்கியிருப்பேன். ஸோ ஒரு 9:30-10 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவோம். ஸோ நல்லா ஜம்முன்னு பூஜைன்னா விளக்கு வச்சுட்டு கிச்சனெல்லாம் வைண்டப் பண்ணியாச்சு. ஏன்னா நேற்று ஃபுல் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு கிச்சன் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன். ஸோ நாங்கள் டிஃபன் திருச்சி போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் கையிலையும் ஒன்றும் எடுத்துக்கல. ஸோ இது வந்து ஒரே ஒரு சோமாசம் என்னது அது ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அது மட்டும் ஒரு குட்டி பாக்ஸில் போட்டிருக்கேன்.
என்னதான் இருந்தாலும் இந்த காலங்காத்தால கிளம்புறது கொஞ்சம் எந்திரிக்கிறது கஷ்டம்தான். பட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். திருச்சியில் போய் பார்ப்போம். இன்னைக்கு விஹானுக்கு நண்டு ஃப்ரை, சிக்கன் ரோஸ்ட், மஷ்ரூம் పులావ్, இப்போ வந்து చట్నీ, ఇడ్లీ లోపల ఉంది, ఇదిలో ఉంది. 9:15 ரீச் ஆயிட்டோம். நல்லா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ 9:10 ரீச் ஆகிட்டோம். 9:15 வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் எங்கேயுமே நிப்பாட்டல. ஸோ நான் ஸ்டாப் ட்ரைவ். ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாத்ரூம் பிரேக் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது. கரெக்டாக 5 மணி நேரத்தில் பெங்களூர் டு திருச்சி ஷாப்பாக ரீச் ஆகிடுவாங்க. ஸோ இப்போது இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ரெஸ்ட்டில் தான் இருப்போம். வேறு எந்த கமிட்மெண்ட் இல்லை. ஆனால் நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாளைக்கு வந்து கொஞ்சம் பேக்கிங் இருக்குது. என்னோடய புடவை அயனுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நாளைக்கு நைட்டுக்கு வந்து நாங்கள் கும்பகோணத்தில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு ரேண்டமாக அப்படியே இங்கேயும் அயன் பாக்ஸ் இருக்குது. பட் என்னோடய அயன் பாக்ஸு பொட்டியில் எல்லாமே இன்னும் திங்ஸ் எல்லாம் அப்படியே டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேற்று நைட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பேக்கிங் தான். ஸோ பொட்டியில் எல்லாம் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து 2ஆக பிரித்து இப்போ செக்ரிகேட் பண்ணணும். நாளைக்கு கும்பகோணத்துக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறதுன்னு. நாளைக்கு காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு கிளம்பிடணும் முகூர்த்தத்துக்கு. அது புடவை கட்டிட்டு கிளம்பணும். ஸோ அந்த வேலைங்கள் இருக்குது. இன்றைக்கி Thursday, டேட் 28. இங்கே பாருங்கள், ஆஹாஹாஹா நண்டு விஹானுக்காக ஸ்பெஷல். எனக்கு இந்த ரெசிபியே தெரியாது. இங்கேயும் நல்லா இருக்குது வெதர், பெங்களூர் மாதிரியே இருக்குது. ரொம்ப க்ளவுடியாக நல்லா இருக்குது, கூலாக. ஸோ அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.